டேய் ஏன்டா சோகமா உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, வாழ்க்கை நினைச்சா பயமா இருக்குடா. என்னடா பயம்? இந்த வாழ்க்கை கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிறதுல போயிடுது, இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யறதுல அதுல போயிடுது, இன்னும் கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி அதுல போயிடுது. இந்த வாழ்க்கை நம்ம வாழாமையே நம்மளை வாழ்ந்துட்டு போயிடுதுடா. அதை நினைச்சு ஏன்டா ஃபீல் பண்ணிருக்க? அது பாட்டுக்கு போட்டு நீ அதை விட்டுரு. இல்லடா மாப்பிள்ள, செட் ஆகணும்லடா. சம்பாதிக்கிறது செட்டில் ஆகுறது எல்லாமே ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான். அதையே நீ ஒரு பார்ட்டா நினைச்சு ஓடாதீங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா உனக்குன்னு ஒரு நாள் வரும், அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணு. உனக்கு பிடிச்சதை பண்ணிட்டு சக்சஸ் உன்னை தேடி வரும், நீ அதுக்காக வெயிட் பண்ணு. மாப்பிள்ள, ஃபினான்ஷியலாக நமக்கு ஸ்டேபிளான ஒரு லைஃப் வேணும்லடா. முதல்ல மென்டலா ஸ்டேபிள் ஆகுங்கடா, அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்டேபிளை பத்தி பேசுவீங்களாமா. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணாம உங்களால என்ன முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்க. உங்களை தேடி வந்து பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை சந்தோஷமா வாழுங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு சக்சஸ் எல்லாமே கிடைக்கும்டா. அதுக்கானதை மட்டும் ஓடுங்க. இது உனக்கு மட்டும் இல்ல, வாழ்ற ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமா வாழுங்க. அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணி வாழாதீங்க. இப்பயும் சொல்றேன், இது இவனுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் சேர்த்து தான். மாப்பிள்ள, என்ன சார் கிடைச்ச?